ஹலோ மக்காஸ், லாஸ்ட் டைம் நம்ம ப்ராக்டிஸ் vlog வீடியோ கொடுத்துருந்தப்போ நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. அண்ட் தென் ஆஃப்டர் என்கிட்ட கண்டினியூஷன் வீடியோ வந்து அதிகமான பீப்புள்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லாதீங்கப்பா. ஆக்சுவலி பர்சனலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் முடித்த பின்னாடி சபீன் அண்ணாவோட வீட்டுக்கு வந்திருந்தோம். சபீன் அண்ணா வேறு யாரும் இல்லை, அபி அண்ணாவோட ஃப்ரெண்டு தான். நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் ஃபன் பண்ணாமல கண்டிப்பாக நீங்கள் வரீங்க, இங்கே தான் சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வீட்டுக்கு வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரிவேன். ஏன்னா எல்லோரும் ஜூஸ் குடிச்சிட்டு டீ குடிக்கிற டைமில் நம்ம என்னவோ ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறதுல தான் குஷியாக இருப்போம் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே அது கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும். நம்மளும் ஃபன் பண்ணிவிட்டு சியர்ஸ் பண்ணுங்க, டீ குடிங்க அப்படின்ற மாதிரி நானும் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே மார்னிங்லேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷனில் இருந்தனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்னத்துறை பஜாருக்குள்ளே வந்திருந்தோம். எங்கே வந்திருந்தோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஜுவல் ஏதாவது வேங்கலாம், ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்குது, ஆடிப்பெருக்கு அதுவுமா ஏதாச்சும் ஜுவல் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்களும் வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு சாலிமார் அப்படின்ற கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு இந்த ரேஷன் கடையில் மண்ணெண்ணை கொடுக்குறாங்கன்னா அன்றைக்கி செம்ம கூட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஆக்சுவலி அன்றைக்கி அந்த ஜுவல்லரி ஷாப்பில் அவ்வளோ ரஷ். ஸோ அந்த ரஷ்ஷில் போயிட்டு எங்களால் எதுவுமே வாங்க முடியல. சரி நாங்கள் வெளியே வந்துட்டோம். துணி கடைக்கு போய் ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கியிருந்தோம். அண்ட் அண்ணா இவங்க எல்லாருமே வந்துட்டு வெளியே டீ ஷாப்புக்கு போயிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு போயிட்டு போன இடத்துல முழுசாக தான் ஒரு டீ போடுற பர்சனாகவே மாறிட்டாங்க அண்ணா. அண்ட் அந்த கூலர் வந்து அவருக்கு சரியாக கண்ணு தரல போல், டீயை வந்து திரும்பியும் அந்த டீ அரிக்கக்கூடியதிலே ஊற்றிட்டாரு. அவங்க அப்படி நல்லா ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க. தென் நமக்கு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சபீன் அண்ணா செம்மையாக டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் டீ குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அபி அக்காவோட அண்ணன் குழந்தை வந்திருந்தது. செம்ம க்யூட்டாக சிரிச்சுட்டே ரொம்ப சூப்பராக அந்த டே வந்து எங்களுக்கு க்ராஸ் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். ஈவினிங்கில் எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பீச்சுக்கு போகலாம் அப்படின்னாங்க. ஸோ இந்த பீச் வந்து அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து அவங்க ஒரு குட்டி தீவு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ என்னென்னா அவங்களோட நிறைய லவ் அண்ட் வந்து அவங்களோட கேர் அண்ட் அவங்களோட நிறைய கவலைகள் எல்லாமே பார்த்த இடம் இது. அவங்க வந்துட்டு கிறிஸ்மஸ் டைம்லலாம் வந்து நாங்கள் இங்கே தான் ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம் நம்மளும் இந்த இயர் கிறிஸ்மஸ்க்கு அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலாம் இந்த ஏரியா ஆல்ரெடி நான் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன், ஷார்ட் கொடுத்துருப்பேன். ஸோ கரை சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த மீன் வந்து கரையில் இருந்தது. ஸோ செத்து கிடந்தது. இந்த மீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விஷம் உள்ள மீன். ஸோ அதை பற்றிலாம் அவங்கக்கிட்ட கேட்டு இது எதனால இங்கே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிவிட்டே நாங்கள் வந்து அப்படி பை வாக் நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இதோ தெரியுது இல்லையா அந்த பில்டிங் என்னையா அது, கொஞ்சம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் ராக் அந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்டும்போது தான் அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு ப்ரேயர் ஹால் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பை வாக் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு கோயில் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே போனோம். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த இடம் வரைக்குமே முன்னாடி வந்துட்டு முன்னாடி வந்துட்டு வீடெல்லாம் இருந்ததாக சொன்னாங்க. பட் இந்த சீசனல் டைம், அதாவது வந்துட்டு கடல் வந்து சீசனல் டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம்லலாம் அதிகமாக வந்து கடல் தண்ணி வந்து நல்லா இன்னும் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால கடல் சைடில் உள்ள மண்ணெல்லாம் வந்து அரிக்குமா, அதனால வீடெலாம் நிறைய பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற வீடெல்லாம் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கடல் சைட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருந்தது. என்னையா கடல் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருக்குதா அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் சொன்னாங்க இது வந்து கடல் பாசி அப்படின்ட்டு. கடல் தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்குது. ஸோ அதோட பாசியெல்லாம் வந்துட்டு கரையில் சைடில் தள்ளிட்டு இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸும் நடந்தது. அதை பற்றியும் டீட்டெயிலாக பேசிவிட்டு நாங்கள் அப்படியே பை வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஈவினிங் டைமில் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பீச்சில் வாக் பண்ணுறது நிஜமாகவே ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். அண்ட் இந்த சைடில் வந்து நான் நடக்கும்போது தான் நான் ஒரு விஷயத்தை யோசித்தேங்க. நம்ம வந்து பீச் பக்கம் இருந்தோம் அப்படின்னா இந்த மார்னிங்கும் ஈவினிங்கும் பீச்சோட மணல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நடந்தனாலே எனக்கு இருக்கக்கூடிய பாடி ஃபேட்லாம் கம்மியாயிடும் அப்படின்றத நாங்கள் ஃபீல் பண்ணோம். தென் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போக போகிறோம். தூரத்தில் தெரியக்கூடிய ப்ளூ கலர் பில்டிங்க்கு தான் அந்த இடத்துல தான் கோயில் இருக்குது. ஸோ போகிற வழியில் பார்த்தா இங்கே வந்து பஸ் எதுவுமே ரன் ஆகலை. என்னன்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய ரோடு வந்து உடஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த கடல் சீசனல் டைம் வந்து ரொம்ப கடல் தண்ணி ஆக்ரோஷமாக இருக்கும்னு இங்கே வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு. அடுத்த 2 ஊருக்கு வந்துட்டு பஸ் வந்து இந்த வேயோடு போயிட்டு இருந்திருக்கு. பட் அந்த ரோடு வந்து கடல் அரிப்புனால வந்துட்டு
வந்துட்டு ரோடு உடஞ்சது பின்னாடி இங்கே ஒரு 4-5 இயர்ஸாக வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இந்த வேலை இல்லை அப்படின்றத சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு அதை பற்றி எல்லாமே வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ அவங்களோட நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே இந்த இடத்துல எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்தோனியா சர்ச் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தோனியா சர்ச்சுக்கு நாங்களும் வந்தோம். ஆனால் பார்த்தப்பவே ஆனால் கோயில் பார்த்தப்போ எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா கோயில் வந்து இங்கே நிறைய பிளேஸ் இருந்துச்சு, எல்லாமே வந்து காற்றுல இந்த மாதிரி அரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. நாங்களும் அதே மாதிரி இந்த கோயிலை பற்றி நிறைய சொன்னாங்க. இந்த கோயிலை நம்ம ரெகுலராக வந்து வேண்டிக்கிட்டோன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்களும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும், நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் வந்து கோவிலுக்கு போனோம். அங்கே வந்துட்டு செம்ம இருட்டாக இருந்தது. கோயிலில் காடோட ஃபேஸ் கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. ஒரு அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து எனக்கு கிடச்சிது. நாங்களும் வந்துட்டு மனசில் கடவுளை நினச்சிட்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கணும்னு நினச்சிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம். ஆனால் வந்து ஸ்டெனியோட வீட்டுக்கு நம்ம வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டெனியோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது ஷெர்மி அக்கா வந்து கேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு கேக் பேக்கர், அதாவது ஹோம் பேக்கர். எனக்கும் வந்துட்டு ட்ரீம் கேக் எல்லாமே ஷெர்மி அக்கா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அக்காவை பார்த்துட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தென் இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில் பண்ணணும் அண்ட் ஹேர் போ பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்டெனியை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா பாப்பாவுக்கு பண்ணியிருந்த எல்லாமே கஸ்டமைஸாக அவங்களே பண்ணியிருந்தது தான். தென் ஆஃப்டர் அண்ணா வந்துட்டு ஒரு ரோஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் சிக்கன் ஆர் மட்டன், ஐ டோன்ட் நோ. ஸோ அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஷெர்மி அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் ஜினி அண்ணா. ஸோ அண்ணா வந்துட்டு நமக்காக இதெல்லாம் மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தென் வந்துட்டு எல்லாருக்குமே டாட்டா பாபாய் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு மறுபடியும் அண்ணாவோட வீட்டுக்கு, சபின் அண்ணாவோட வீட்டுக்கே போயிட்டோம். ஏன்னா வந்துட்டு அவங்க நமக்காக இன்றைக்கி நைட் வந்து அங்கே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ளீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லோரும் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலான்னு போயிட்டோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் நைட் வந்து கிரவுண்டில் தான் ரொம்ப நேரம் இருந்தாங்க. ஒரு 2 o'clock அந்த மாதிரி பக்கம் வரைக்கும் கிரவுண்டில் தான் இருந்தோம். இங்கே வந்துட்டு அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம பிபிக்யூலாம் மேக் பண்ணி இவங்க வந்து நிறைய ஃபிஷ்ஷு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே நம்ம பிபிக்யூ பண்ணி சாப்பிட்ருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் இந்த கிரவுண்டில் உட்காந்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தோம். எனக்கு வந்துட்டு அது ஒரு மெமரபிள் டேன்னு தான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் வந்து லைஃப்பில் இந்த மாதிரி தருணங்கள்லாம் கிடைக்கணும்னு நினச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கிரவுண்டில் ஃப்ரீயாக அந்த கடல் காற்றை ரசிச்சுட்டு அண்ட் வந்துட்டு அந்த நம்மளால் ஓப்பன் டு ஸ்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அக்கா நமக்காக வந்து கிழங்கு மேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அண்ட் மீன் குழம்பு இருந்தது அண்ட் ஃப்ரை பண்ண சிக்கன் இருந்தது. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பர் ஃபன்னாக நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே சௌக்கியமா நான்